மதுரையில் தொழிலதிபர் ஒருவரிடம் அரங்கேற்றப்பட்டிருக்கும் மோசடி சைபர் கிரைம் மோசடி கும்பலின் பலே திட்டத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. விஐபிக்கள் மற்றும் தொழிலதிபர்களை அலர்ட் செய்யும் ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம் விரிவாக. மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தொழிலதிபர் ஒருவர் அளித்த பகீர் புகார்தான் இது. சர்வதேச பங்கு சந்தையில் ஆன்லைன் மூலம் பண முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என கூறி தன்னை மூளை செலவை செய்த கும்பலிடம் சுமார் 96,57,000 ரூபாய் பணத்தை பறிகொடுத்து விட்டதாக வந்து கதறி இருக்கிறார். உடனே விசாரணையை முடுக்கிவிட்ட போலீசாருக்கு சிக்கல் காத்திருந்தது. 96 லட்சமும் ஒரே வங்கி கணக்கில் இல்லாமல் பல்வேறு வங்கி கணக்குகளில் முதலீடு செய்யப்பட்டு கைமாற்றப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. இந்நிலையில் சற்றும் சளைக்காமல் அனைத்து வங்கி கணக்குகளையும் டிராக் செய்த போலீசார் அந்த வங்கி கணக்குகளிலிருந்த சுமார் 38 லட்சம் ரூபாய் பணத்தை முடக்கி அதிரடி காட்டியிருக்கின்றனர். தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசார் துலக்கிய துப்பில் பிடிபட்டிருக்கிறது இந்த பொறி. ஒரு வங்கி கணக்கில் மட்டும் அதிகபட்சமாக சுமார் 20 லட்சம் ரூபாய் பணம் கைமாற்றப்பட்டிருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். அது திருச்சியைச் சேர்ந்த சீனி முகமது என்பவரது வங்கி கணக்கு என்பது தெரியவர அவரை தட்டி தூக்கி கைது செய்த போலீசாரிடம் அடுத்தடுத்து சரிந்து கும்பல் சிக்கிய நிலையில் இந்த நூதன திட்டம் அம்பலமானது. மோசடியில் சீனி முகமது முக்கிய புள்ளி கிடையாது. திருச்சி உறையூரைச் சேர்ந்த இப்ராஹிம் என்பவரது ஆலோசனைப்படி தனது வங்கி கணக்கில் வந்து விழும் பணத்தை எடுத்துக் கொடுக்கும் ஒரு கைப்பாவைதான் சீனி முகமது. இவ்வாறு சர்வதேச பங்கு சந்தையில் ஆன்லைன் மூலம் பணம் முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என கூறி பலரை மூளைச்சலவை செய்து பணம் பறிக்கும் இப்ராஹிம் சீனி முகமதுவை போல பலரது வங்கி கணக்குகளுக்கு பணத்தை அனுப்ப சொல்லி பெற்று மோசடி செய்து வந்தது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இவ்வாறு இப்ராஹிமுக்கு பணம் எடுத்து கொடுக்கும் சீனி முகமது போன்றோருக்கு 1 லட்சத்திற்கு இத்தனை ஆயிரம் என இப்ராஹிம் கமிஷன் கொடுத்து வந்ததையும் போலீசார் கண்டுபிடித்தனர். இப்ராஹிம் சீனி முகமதுவுடன் சேர்ந்து திருச்சியைச் சேர்ந்த மேலும் 4 பேர் என 6 பேரை கைது செய்த போலீசார் அனைவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கின்றனர். மேலும் கும்பலின் இந்த மோசடி தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் கர்நாடகா, டெல்லி, கொல்கத்தா என நீண்டு லட்சக்கணக்கிலான பணம் விபூதி அடிக்கப்பட்டிருப்பது தெரியவர கும்பலிடமிருந்து செல்போன்கள், சிம் கார்டு, ஏடிஎம் கார்டு மற்றும் வங்கி கணக்கு புத்தகங்களை பறிமுதல் செய்திருக்கும் போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.